மேலபுலம்புதூர் சிவசுப்பிரமணிய சாமி திருக்கோயிலை பற்றிய சிறப்பான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த கோவிலை பற்றிய புதுப்பிப்புகள், திருவிழா தகவல்கள் மற்றும் புனித நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள மேலபுலம் முருகன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். மேலபுலம்புதூர் ஊரானது ராணிப்பேட்டை மாவட்டம் வனப்பாக்கத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் மேலபுலம்புதூர் பெரிய திருவீதியில் அமைந்துள்ளது. இது மேலபுலம்புதூரின் மிகப்பெரிய கோவிலாகவும் 183 வருட பழமையான திருக்கோயிலாகவும் கருதப்படுகிறது. இந்த கோவிலின் முன்பு சுமார் 30 அடி உயரத்தில் சிறிய ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ராஜகோபுரத்தின் முன்புறத்தில் சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். பிறகு பின்புறத்தில் ஆறுமுகர் வள்ளி தெய்வானையுடனும் காட்சியளிக்கிறார். பிறகு உள்மண்டபத்தின் மேற்பகுதியில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை ஆகிய தலங்களில் அருள் பாலிக்கும் முருகன் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மற்றும் கோவிலுக்குள் அலங்கார மண்டபம், கிருபானந்த வாரியார் மண்டபம் மற்றும் இந்த கோவிலுக்கு புதிதாக தேர் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகில் உள்ளவர் கோபுரம் சுமார் 60 அடி உயரம் கொண்டது. பிறகு இந்த கோவிலின் பலிபீடம் மற்றும் மயில் வாகன ஆலயம் உள்ளன. பின்பு மூலவர் ஆலயம். இந்த கோவிலின் மூலவரான அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் நமக்கு அருள் பாலிக்கிறார். மற்றும் இங்கு சிறப்பாக அருள் பாலிக்கும் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருவருள் குறிப்பாக திருமண தாமதத்தினை நீக்குகிறார். இதற்கு இங்கு பக்தர்கள் இந்த கோவிலில் செய்ய வேண்டியது, வருடாந்திரம் வரும் கந்த சஷ்டி நாள் அன்று பெண்கள் இந்த கோவில் சென்று விரதம் இருந்து கோவிலை 108 முறை சுற்றி வந்து பால்குடம் எடுத்தால் திருமண தடை நீங்குகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இதுவே இந்த கோவிலின் தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் குழந்தை வரம், குடும்ப நலன், கல்வியில் முன்னேற்றம், மனகஷ்டம் போன்றவற்றுக்கு சிறப்பாக கருதப்படுகிறார். இந்த கோவிலில் உள்ள முருகப்பெருமானை நாம் முருகி வேண்டினால் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைப்பார் இந்த மேலபுலம் முருகன். இத்தகைய இந்த சிறப்புமிகு கோவிலில் உள்ள முருகப்பெருமானை மேலபுலம் புதூர் மற்றும் அதன் அருகில் உள்ள பக்தர்கள் வணங்கி மகிழ்கின்றனர். மற்றும் இந்த கோவிலின் முக்கிய விழாக்களாக பார்க்கப்படுவது ஒவ்வொரு மாதத்திலும் வரும் கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு பூஜை மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் மற்றும் உற்சவ சுவாமீதி உலாக்கள் வருகிறது. மேலும் இந்த கோவிலின் சிறப்பு, வருடந்தோறும் நடைபெறும் சூரசம்ஹாரம் விழா மேலபுலம் புதூர் செங்குந்தர் மரபின முருக பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழா நடக்கும் அன்று காலை சிவசுப்பிரமணிய சாமிக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு சந்தன காப்பு, அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடக்கிறது. பிறகு அருள்மிகு சிவசுப்பிரமணிய சாமி தனது கோவிலில் இருந்து மேலபுலம் புதூர் காலத்திநாதர் மற்றும் ஞானம்பிகை அம்பாள் கோவில் சென்று காலத்திநாதர் மற்றும் ஞானம்பிகை அம்பாளிடம் இருந்து தீசக்தி வேல் வாங்கும் புனித நிகழ்வு நடைபெற்றது. காலத்திநாதர் மற்றும் ஞானம்பிகை அம்பாள் உடன் சிவசுப்பிரமணிய சாமி திருவீதி உலா நடைபெறும். அதன் பின்னர் மாலை நேரத்தில் சூரன், அதாவது சூரபத்மன் மேலபுரம் புதூரை வலம் வருதல் நிகழ்வு நடைபெறும். அந்த நேரத்திலே ஆறுமுக சுவாமிக்கு சிறப்பாக சஷ்டி யாக சேர்ந்து மகா சஷ்டி அபிஷேகமும் பால் அபிஷேகமும் நடைபெறுகிறது. அதன் பிறகு அன்று இரவு, அதாவது விடிய காலை நேரத்தில் அருள்மிகு ஆறுமுக சுவாமி புஷ்பரதத்தில் தனது கோவிலிருந்து மேலபுலம் புதூர் நடுத்தரு வீதி சென்று சூரபத்மனை வதம் செய்கின்ற நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த சூரசம்ஹாரம் விழா மேலபுலம் புதூர் செங்குந்த மரபினரால் தலைமுறையாக சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அதன் மறுநாள் திருக்கோவிலில் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தெய்வானை ஆகியோருக்கு திருமண விழா நடைபெறுகிறது. சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை உடன் யானை வாகன சேவை திருவீதி மற்றும் இந்த கோவில் அமைந்துள்ள பெரிய தெருவீதியில் சோமாதம்மன் ஆலயமும் அமைந்துள்ளது. இந்த கோவில் மேலபுலம் புதூரின் ஊரினுள் அமைந்துள்ள முக்கிய அம்மன் கோயில்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முருகன் கோவில் வழிபாடு செய்துவிட்ட பின்னர் இந்த கோவிலையும் வந்து வழிபட்டு விட்டு செல்லுங்கள். ஏனெனில் இந்த முருகன் தனது அன்னை வீற்றிருக்கும் இந்த பெரிய தெருவீதியில் அன்னையுடன் சேர்த்து நமக்கு அருள் பாலிக்கிறார் என்றும் இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலுக்கு புதிய தேர் அந்த ஆண்டு வந்துள்ளது. விரைவில் தேர் வெள்ளோட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோவை பார்க்கும் இந்த கோவிலின் அருகில் உள்ள பக்தர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு விட்டு செல்லுங்கள். உங்கள் குறையையும் தீர்த்து வைப்பார் இந்த மேலபுலம் முருகன்.